ஏற்காட்டில் கடும் பனிமூட்டம் நிலவுகிறது. இது குறித்து நமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மோகன்ராஜ், ஏற்காட்டில் காலநிலை எப்படி இருக்கு, என்ன விவரம்? பிரியதர்ஷினி, நடப்பாண்டை பொறுத்தவரைக்கும் சுற்றுலா தலமான ஏற்காட்டில் ஒரு மாறுபட்ட சீதோஷ்ண நிலை நிலவுகிறது அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஒரு 4 மாதங்களாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, சில நாட்களுக்கு வெயில், சில நாட்களுக்கு பனிமூட்டம், மழை, சாரல் மழை, இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் தான் நிலவி வந்தது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ஏற்காட்டில் பனிமூட்டம், அதாவது வடகிழக்கு பருவமழை காலம் அப்படிங்கிறதுனால அவ்வப்போது காலை நேரங்களில் பனிமூட்டம் மற்றும் சாரல் மழை பெய்த வண்ணம் இருந்தது. இந்த நிலையில் இன்று காலை முதற்கொண்டே ஏற்காட்டில் கடுமையான நிலை வருகிறது. ஏற்காட்டில் மட்டுமல்ல, சேலம் மாவட்டம் முழுவதுமே பரவலாக இந்த முதற்கொண்டு போர்வை பொருத்தியது போல் மலைப்பகுதிகள் அனைத்து காட்சியளித்தன. சூழ்ந்து சேலம் மாவட்டத்தில் சுற்றிலும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மலைகளுமே மேகமூட்டமும் பனிமூட்டமும் சூழ்ந்தபடியே இன்று காலை முதற்கொண்டே காட்சியளித்தன. இந்த நிலையில் ஏற்காட்டில் அந்த வெள்ளை போர்வை போர்த்தியது போல நிலவி வரும் பனிமூட்டம் காரணமாக ஏற்காடு மட்டுமல்லாமல் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 70 மலை கிராம மக்களின் இயல்பு வாழ்க்கை சற்று முடங்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு புறம் இருந்த போதிலும் கூட ஏற்காட்டில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இது போன்ற ஒரு சீதோஷ்ண நிலையை எதிர்பார்ப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் வார இறுதி நாட்களில் இது போன்ற ஒரு பனிமூட்டம் நிலவி வரக்கூடிய காரணத்தினால வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிறு, நாளை மற்றும் நாளை மறுநாள் 2 நாட்களுக்கும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிக அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இது போன்ற ஒரு காலகட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால சேலம் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அண்டை மாவட்டமான பெங்களூருவிலிருந்தும் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான சீதோஷ்ண நிலைதான் தற்பொழுது ஏற்காட்டில் நிலவி வருகிறது. அதே போல ஏற்காட்டில் நிலவி வரும் பனிமூட்டம் காரணமாக வாகனங்கள் அனைத்தும் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி மிக மிதமான வேகத்திலேயே இயக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்ராஜ்.